ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. அன்னையின் அருளாலே இந்த ஒரு 3 கேள்விகள் சகோதரி ஒருவர் கொடுத்திருந்தார், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அந்த கேள்விகளை இப்போ நான் முடிஞ்ச அளவு இப்போது அதுக்கு பதில் சொல்ல பார்க்குறேன், நேர அவகாசத்தை பொறுத்து. ஜபம் தியானம் செய்வதை விட கர்மயோகம் உயர்ந்தது என்று சொல்லுகிறார்களே, எப்படி? சகோதரி என்ன கேட்குறாங்க? ஒரு பெரியவர் சொன்னாராம், ஜபம் தியானத்தை விடவும் கர்மயோகம் பெருசு. முதல்ல இது மாதிரி கேள்விகளுக்கு பதில் தேடும்போது யாருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா சாதாரணமாக நம்ம மனசில் என்ன பதிச்சு வச்சுருக்கோன்னா, காரியத்தில் பரபரன்னு ஈடுபடுறதை விட உட்காந்து ஜெபம் பண்ண முடிஞ்சால் அது ரொம்ப பெருசாச்சே அப்படி தான் சொல்லுவோம். இவர் ஜெப தியானத்தை விட கர்மயோகம் பெருசுங்கிறாங்களே, அது எப்படி அப்படிங்கிறது இந்த சகோதரியினுடைய ஐயம். யாருக்குங்கிறத பார்க்கணும். ஒவ்வொருவருடைய இயல்பு, நமக்கு எல்லாருக்குமே சக்தி 3 வகையில் வெளிப்படுகிறது நமக்குள்ள. என்ன? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இந்த நல்ல வளர்ச்சின்னா எப்படி இருக்கும்? பரிபூர்ண வளர்ச்சின்னா ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹேண்ட், ஹார்ட் அண்ட் ஹெட், 3மே சமமாக வளர்ந்துருக்கணும். அப்படி இல்லாமல் ஒன்று ரொம்ப வளர்ந்து மற்றதெல்லாம் பின்னணியில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு இம்பேலன்ஸ், என்ன சமநிலை இல்லாத நிலையெல்லாம் வரும். அதனால் அப்படி இல்லாமல் சமமாக நம்ம கொண்டு போகும் பொழுது இது ஒசந்தது இது தாழ்ச்சிங்கிறதே கிடையாது. ஆனால் ஒருத்தர் பக்தி பண்ணுகிறேங்கிற பேரில் சுயநலமாக யாருக்கும் எந்த உதவி செய்கிறத பற்றியும் கவலைப்படாமல் அவர் உண்டு அவர் சாதனை உண்டுன்னு மட்டுமே இருந்தார்னா அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க? ஜபத்தியானம் செய்வதை விட கர்மயோகம் உயர்ந்தது. ஒரு உதாரணம் ஒரு தரம் ஒரு பசு பாதுகாப்பு சங்கம், கோரக்ஷண சமிதி அப்படின்னு ஒன்று இருக்குது. வடநாட்டில் ஒருத்தர் அப்படி நடத்துகிறார். அந்த சங்கத்தினுடைய செயலாளர் ஒரு தரம் சுவாமி விவேகானந்தரை பார்க்க வரார். நாங்கள் இந்த மாதிரி ஒரு சங்கம் வச்சுருக்கோம், பசுக்களெல்லாம் பாதுகாக்கிறோம். சில பேர் பசுவை கொல்றாங்க கறிக்காக. அப்படிலாம் விடாமல் பசுக்களை நாங்கள் மீட்டு கொண்டு வருகிறோம். அப்புறம் பால் கொடுக்க முடியாத கிழட்டு பசுக்களையும் பாதுகாக்கிறோம். அப்படி அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் சொல்கிறார். அதில் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷம். திரும்ப அவர் ரொம்ப நேரமாக இந்த பசுவுக்கு அவங்க என்ன செய்கிறோங்கிறதையே சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரதத்தில் மத்திய பிரதேசத்தில் பெரிய பஞ்சம் ஆயிரக்கணக்கானோர் மடிந்து போகிறார்கள், லட்சக்கணக்கானோர் உணவில்லாமல் ரொம்ப வாடுகிறார்கள். அந்த நிகழ்ச்சி அப்போ நடந்து மக்கள்லாம் ரொம்ப அதுதான் பேசு பொருளாக இருக்குது. அதனால் சுவாமிஜி இந்த பசு பாதுகாப்பு சங்க செயலாளர்கிட்ட கேட்குறார், நீங்கள் பசுவுக்கு இவ்வளவு கவனம் கொடுத்து சேவை பண்ணுவது ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டுக்குரியதான் இல்லைங்கள. இப்போது இங்கே அந்த மத்திய பிரதேசத்தில் அத்தனை பேர் லட்சக்கணக்கானோர் பசி பட்டினியில் வாடுகிறார்களே, அதுக்கு உங்கள் சங்கத்துலேருந்து ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், அது அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அது அவங்களுடைய கர்மா, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. வந்ததே கோபம் சுவாமிஜிக்கு. என்னது, சாப்பாடு இல்லாமல் ஒரு உயிர் துடிக்கிறது, அது அவனுடைய வினை என்று சொல்லிக்கொண்டு நீ பசுவை காப்பாற்றி கொண்டிருக்கிறாயா? ஒரு கோமாதா தான் உன்னை பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். ஒரு மாட்டுக்கு இருக்கிற புத்தி தான் அவனுக்கு இருக்குது, மனுஷனுக்கு இருக்கிற புத்தி இல்லை, அறிவு வளரலை என்று கடுமையாக சாடுகிறார். அப்போ இங்கே அவர் சொல்வது என்ன? நீ எத்தனை ஜபந்தியானம் பண்ணினாலும், எத்தனை பசுவை காப்பாற்றினாலும், மனுஷன் ஒருத்தன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் செத்துட்ருக்கான்னா உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யாமல் இருந்தீன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறார். அப்போது பக்தி என்பது உள்ளத்தில் ஒரு இரக்க சுபாவத்தை கொண்டு கஷ்டப்படுகிறவர்களுக்கு முடிந்த உதவியை நம்ம செய்வதற்கு நம்மளை தூண்டணும். தூண்டலைன்னா அந்த பக்திக்கு என்ன பொருள்? அதுதான் இங்கே ஜபத்தியானம் செய்வதை விட கர்மயோகம் உயர்ந்தது என்று பொருள். கர்மயோகம்னுடனே நம்மளால், எனக்கு வயசும் ஆகிடுச்சு, சூழ்நிலையும் அப்படி, என்னால் போய் மிந்தி மாதிரி எல்லாம் பெருசாக பரபரன்னு வேலை செய்ய முடியாது அப்படின்னா என்ன முடியுமோ அதை செய். பாரதியார் சொல்கிறார், ஏதோ ஒரு பொது காரியத்துக்கு என்ன செய்யணும்? நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர்,
நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் இல்லீர் வாய்ச்சொல் அருள்வீர். ஒன்றும் உன்ட்ட பணமே இல்லையா, நல்ல வார்த்தை சொல்லி இது நல்ல காரியம், இதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு 4 பேர்கிட்ட பேசி அழகாக சொல்லி எடுத்து சொல்லி அவர்களை அந்த காரியத்துக்கு பொருளுதவி செய்ய தூண்டினா வாய்ச்சொல் அருளீர். உங்கள் வாயில் நல்ல வார்த்தை 4 செய்ய வச்சிங்கன்னா அந்த வாச்சா கைங்கரியமாவது செய்யுங்க. அப்போது சரீரத்தால் செய்யக்கூடிய கைங்கரியம் ரொம்ப பெருசு. அது முடியலைன்னா வாச்சா கைங்கரியமாவது செய். அதுவும் முடியாத இடத்துல நல்லா ஆழ்ந்து பிரார்த்தனை பண்ணு. இப்போ தெரியுறதா? அப்போ சேவைன்னு வந்துட்டா சரீரத்தால் செய்கிற சேவை தான் பெருசு. அதை தான் சொல்கிறார், ஜபத்தியானத்தை விட கர்மயோகம் உயர்ந்தது. சரி, இப்போ கர்மயோகம் செய்வதை வழக்கமாக கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார்னா அவர் எவ்வளவு நாளைக்கு கர்மயோகம் மட்டுமே செய்து கொண்டிருப்பார்? அப்போது அவருக்கு குருநாதர் எப்படி புகட்டுவார்? அப்பா இந்த பார், இவ்வளவு தூரம் நான் இவ்வளவு நாள் நீ செஞ்சுட்ட போதும், இப்போ உட்காந்து கொஞ்சம் அந்தர்யோகத்துக்கு வா, உட்காந்து ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்போது கர்மயோகத்தை மட்டும் செய்கிறவனுக்கு ஜபத்தின் முக்கியத்துவத்தை புகட்டணும், ஜபம் மட்டும் சொல்கிறவனுக்கு கர்மயோகத்தின் முக்கியத்துவம் சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய மனசில் நம்முடைய அமைப்பில் நமக்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி எல்லாம் இருக்குது. இச்சாசக்திங்கிறது பக்தி உணர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோம், கிரியாசக்திங்கிறது கர்மயோகத்தில் பயன்படுத்துகிறோம், ஞானசக்திங்கிறது ஞான விசாரத்தில் தத்துவ விசாரத்தில் பயன்படுத்துகிறோம். 3ஐயும் சரிசமமாக வளர்த்து கொண்டு வா, ஒன்றை வளர்த்து ஒன்றை புறக்கணிக்காதே. அதனால் ஜபத்தியானத்தை விட கர்மயோகம் சிறந்தது. எப்போது உள்ளத்தில் ஒரு ஈவிரக்கத்தோடு பிற மனிதர்களோடு நன்கு பழக முடியலைன்னா நீ உட்காந்து அறையில் கதவு பூட்டி கொண்டு ஜபம் பண்ணுவது பெருசு இல்லை. நீ எல்லாத்தையும் நல்லாரு, மனிதர்களுக்கு சேவை செய். சேவை செய்கிறேன்னு வெளியிலேயே போயிட்டு இருந்தா அதுவும் போகாது, உட்காந்து கண்ணை மூடி உள்ளே பார்த்து தியானம் பண்ணு. இப்படி அதனால் ஜபம் தியானம் செய்வதை விட கர்மயோகம் உயர்ந்ததுன்னு சொன்னால் யாருக்குன்னு கேட்கணும். எப்படிப்பட்ட இயல்புக்கு எது உயர்ந்தது என்று பார்க்கணும். ரெண்டும் சிறப்புங்கிறது உண்மை. ஆனால் அவரவருடைய பரிபாக கட்டத்தில் எங்கே இருக்கோமோ அதுக்கேற்ப எது உயர்ந்ததோ அதை நாம் அந்த உயரத்துக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பது தான் இதனுடைய இந்த கேள்வியினுடைய தாத்பரியம் அதுதான் என்று நினைக்கின்றேன். அன்னை நூலால் மணி 8 எடுத்து இன்றைக்கு இதோட வச்சுப்போம். இன்னும் 2 கேள்வி இருக்குது. அடுத்து வரக்கூடிய சத்சங்கங்களிலே அந்த கேள்விகளுக்கு விடை காண முயலுவோம்.